குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபார் ஃபிசிக்கல் சயின்ஸ் இந்த பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் பேப்பரில் வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ 5th யூனிட்டில் லாஸ்ட் சோர்ஸ் பேசேஜ் டஸ் 5G பொசஸ் ஹெல்த் ரிஸ்க் இந்த டாப்பிக்கை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 5Gனா என்ன அப்படின்ட்டு தெரியும்ல, மொபைல் நெட்வொர்க் தானே 5G. இனிஷியலாக 2G நம்ம யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டாக 3G வந்துச்சு. இப்போ கரண்ட்டில் நம்ம வந்து 4G மொபைல் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை விட அட்வான்ஸ்டாக 5Gயும் சில கண்ட்ரீஸில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த 5G யூஸ் பண்ணுறதுனால ஹெல்த் ரிஸ்க் ஏதாவது வருமா அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த சோர்ஸ் பேசேஜில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். The 5G mobile network has been switched on in some UK cities and has led to question about whether the new technology poses health risk. ஸோ இந்த 5G மொபைல் நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து நிறைய யூகேயில் வந்து வந்துருச்சு. யூகேங்கிறது வந்து லண்டனில் நிறைய சிட்டிஸில் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த 5G நெட்வொர்க்கு யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். So, what are the concerns and is there any evidence to back them up? ஸோ இதை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னதுன்னா, வாட்ஸ் டிஃபரன்ஸ் அபவுட் 5G. ஸோ 5G வந்து எந்த விதத்தில் வந்து வேறுபடுது அப்படிங்கிறது வந்து தெரியணும். As with previous cellular technologies, டெக்னாலஜிஸ்னால் 3G 4G டெக்னாலஜிஸ் இருக்குல்ல அது. ஸோ அதோடு கம்பேர் பண்ணும்போது 5G நெட்வொர்க் ரிலே ஆன் சிக்னல்ஸ் கேரிடு பை ரேடியோ வேவ்ஸ். ஸோ 5G எதை மூலமாக ஒர்க் ஆகுது அப்படின்னா, 5G வந்து ரேடியோ வேவ்ஸ் மூலமாக வந்து ஒர்க் ஆகுது. இட் இஸ் த பார்ட் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் transmitted between the antenna and your phone. ஸோ ஆண்டனாக்கும் நம்மளோட மொபைல் ஃபோனுக்கும் இடைப்பட்ட ரேடியோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிஷன் மூலமாக தான் வந்து இந்த 5G நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து செயல்படுது. we are surrounded by electromagnetic radiation all the time. ஸோ நம்மளை சுற்றி எப்போவுமே வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் வந்து உண்டு. from television and radio signals as well as from a whole range of technologies including mobile phones and natural resources such as sunlight. ஸோ இந்த டெலிஃபோன்ஸ்லேருந்து வரக்கூடிய ரேடியோ சிக்னல்ஸில், அதுக்கப்புறம் வந்து ஆண்டனாவில், அதுக்கப்புறம் வந்து இந்த சன்லைட்டில், இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த டெக்னாலஜி வந்து இருக்குது. 5G uses high frequency waves, பட் 5G நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாக உள்ள எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸை வந்து யூஸ் பண்ணுது தேன் ஏர்லியர் மொபைல் நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து 4G நெட்வொர்க். allowing more devices to have access to the internet at the same time and faster speed. ஸோ இந்த 5G வந்து நிறைய வேவ்ஸை வந்து ஒரே நேரத்தில் எடுத்துக்கிறதுனால இதுக்கு ஈஸியாக வந்து இன்டர்நெட்டை வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்மளால் இன்டர்நெட்டை வந்து அக்சஸ் பண்ண முடியும். அது மாதிரி ஸ்பீடு வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக வந்து இருக்கும் இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ்னால. ஸோ தீஸ் வேவ்ஸ் ட்ராவல் ஷார்ட்டர் டிஸ்டன்சஸ் த்ரூ urban spaces. So 5G network require more transmitter masts than previous technologies. ஸோ அதனால தான் வந்து ப்ரீவியஸ் டெக்னாலஜிஸை விட இதில் வந்து கொஞ்சம் அதிகமான வேவ்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ வாட் ஆர் த கன்சர்ன்ஸ். ஸோ இது சம்மந்தப்பட்டவை என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, த எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் யூஸ்டு பை ஆல் மொபைல் ஃபோன் டெக்னாலஜிஸ் லெட் சம் பீப்புள் டு வரி அபவுட் இன்க்ரீஸ்டு ஹெல்த் ரிஸ்க் இன்க்ளூடிங் developing certain types of cancer. ஸோ இந்த 5G வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷனை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுது எடுத்துக்குது அப்படிங்கிறதுனால இந்த 5G நெட்வொர்க்கை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹெல்த் ரிஸ்க் வந்து என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆராய வேண்டிய கட்டத்தில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து சில டைப்ஸ் ஆஃப் கேன்சரை கூட உருவாக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் 2014 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் இருக்குல்ல, அது சொல்லியிருக்கிறாங்க, நோ அட்வர்ஸ் ஹெல்த் எஃபெக்ட் ஹாவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ் பீயிங் காஸ்ட் பை மொபைல் ஃபோன் யூஸ். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்படின்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருந்தாங்க.
பட் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர், ஸோ கேன்சரை பற்றின ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆராய்ச்சி நடத்தினதில் ஹேஸ் கிளாசிஃபைடு ரேடியோஸ் ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் ஆஸ் பாசிபிளி கார்சியோஜெனிக். ஸோ கார்சியோஜெனிக் அப்படிங்கிற வகையை வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷனில் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. It has been put in this category because there is evidence that fall of shot being conclusive that exposure may cause cancer in humans. ஸோ ஏன்னா இது வந்து கேன்சரை வந்து ஏற்படுத்துறதுல வந்து வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டைப்பில் வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷனை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஈட்டிங் பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ். ஸோ பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ்னால் என்னதுன்னா உப்பு நீரில் பதப்படுத்தப்பட்ட வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது. யூஸிங் டால்கம் பவுடர், நம்ம யூஸ் பண்ணுறோம்ல டால்கம் பவுடர் நார்மலாக யூஸ் பண்ணுறது, ஆர் கிளாஸ்டு இன் த சேம் கேட்டகரிங்கிறது இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷனில் தான் இதையும் வந்து வச்சுருக்குறாங்க. Alcoholic drink and processed meat are in higher category because the evidence is much stronger. ஸோ ஆல்கஹால் எடுத்துக்கிடுவோம்ல, ட்ரிங்க்ஸு, அது அப்புறம் ப்ராசஸ் பண்ண மீட்டு, இது எல்லாமே இந்த வகையை சேர்ந்தது தான். ஏன்னா அதில் வந்து ஹெல்த் ரிஸ்க் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. எ டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் released in 2018 by US Department of Health and pointed to by those expressing safety concern found that male rats exposed to high dose of radio frequency radiation develop a kind of cancerous tumor in the heart. So 2018 US Department வந்து ரேட்டை வச்சு ஆராய்ச்சி நடத்தினாங்க. ஸோ ஆராய்ச்சி நடத்தினதில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, சில ரேட்ஸுக்கு ஹை டோஸ் ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் வந்து அது செலுத்துனாங்க. ஸோ அப்படி செலுத்தும் போது அதனோட ஹார்ட்டில் வந்து டியூமர் வரதுக்கு, கட்டிகள் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருந்தது அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ஆராய்ச்சிக்காக ரேட்ஸ் ஹோல் பாடிஸ் வேர் எக்ஸ்போஸ்டு டு ரேடியேஷன் ஃப்ரம் மொபைல் ஃபோன்ஸ் ஃபார் 9 hours a day every day for 2 years ஸ்டார்டிங் பிஃபோர் தேவர் பார்ன். ஸோ அந்த ரேட்ஸ் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அதனோட உடம்பில் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வந்து இந்த மொபைல் ஃபோனோட கதிர்வீச்சு வந்து படுற மாதிரி செஞ்சாங்க. இது ஒரு நாளைக்கு 9 மணி நேரம்னு 2 வருஷத்துக்கு இதை மாதிரி செஞ்சாங்க. ஓகேவா? ஸோ அப்படி செய்யும்போது பார்த்தோம் அப்படின்னா நோ கேன்சர் லிங்க் வாஸ் ஃபவுண்டு ஃபார் த ஃபீமேல் ரேட்ஸ் ஆர் த மைஸ். ஸோ ஃபீமேல் ரேட்ஸுக்கு வந்து எந்த பாதிப்புமே வந்து இல்லை, ஆனால் வந்து மேல் ரேட்ஸுக்கு வந்து பாதிப்பு வந்து இருந்துச்சு. It was also found that rats exposed to the radiation lived longer than those in the control group. It was also found that the rats exposed to the radiation, அந்த ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் பண்ண ரேட்ஸ் வந்து lived longer than, அதாவது ரொம்ப நாள் வந்து வாழ ஆரம்பிச்சுது. தேன் எதோட கம்பேர் பண்ணும்போதுனா கண்ட்ரோலாக இருக்கிற குரூப்போட கம்பேர் பண்ணும்போது. A senior scientist on the study said exposures used in the studies cannot be compared directly to the exposure that human experience when using a cell phone, even for heavy users. ஸோ சீனியர் சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து சொன்னார் என்னது அப்படின்னா, எக்ஸ்போஷர்ஸ் யூஸ்டு இன் த ஸ்டடீஸ் கேனாட் பி கம்பேர்டு டைரக்ட்லி டு த எக்ஸ்போஷர்ஸ் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரேட்ஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி இந்த ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இதே மாதிரி விளைவுகள் தான் வந்து ஹியூமனுக்கு செலுத்தினாலும் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. டாக்டர் ஃப்ராங்க் டி ஒர்க் who helps advise the government on mobile phone safety says although some of the research suggests a statistical possibility of increased cancer risk for heavy users, the evidence to date for a causal relation is not sufficiently convincing to suggest the need for precautionary actions. So இப்போ டாக்டர் ஃப்ராங்க் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னா, although some of the research suggests a statistical possibility of
இன்க்ரீஸ்டு கேன்சர். ஸோ இதை மாதிரி 5G மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் வந்து வரதுக்கு வந்து அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு வந்து சொன்னாலும் அதை நிரூபிக்கிற மாதிரி வந்து எந்த விதமான ஆதாரமும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறத வந்து இவர் சஜஸ்ட் பண்ணார். However, there is a group of scientists and doctors who have returned to the EU calling for the rollout of 5G to be halted. பட் ஆனால் இந்த 5G மொபைல் நெட்வொர்க்கோட வளர்ச்சியை வந்து நிறுத்தணும் அப்படின்ட்டு நிறைய சயின்டிஸ்ட் வந்து இன்றைக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. இது வந்து ஆபத்து அப்படின்ட்டு. ரேடியோ வேவ்ஸ் ஆர் நான் அயனைசிங். ஸோ நான் அயனைசிங் என்னங்கிறது வந்து நமக்கு தெரியும். அயனைசேஷன் அப்படின்னாலே வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், அயனிக்கத்தக்க அப்படிங்கிற மாதிரி. த ரேடியோ வேவ் பேண்ட் யூஸ்டு ஃபார் மொபைல் நெட்வொர்க் இஸ் நான் அயனைசிங். ஸோ ரேடியோ வேவ் யூஸ் பண்ணுறோம்ல மொபைல் நெட்வொர்க்கில், இது வந்து நான் அயனைசிங். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா, இட் லேக்ஸ் சஃபிஷியன்ட் எனர்ஜி டு பிரேக் அப்பார்ட் டிஎன்ஏ அண்ட் காஸ் செல்லுலார் டேமேஜ். ஸோ நம்ம செல்லை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏஸ் எல்லாத்தையுமே வந்து அழிக்கிறதுக்கு வந்து இந்த சஃபிஷியன்ட் எனர்ஜி வந்து இந்த 5G நெட்வொர்க்கு 5G ரேடியோ வேவ்ஸ்க்கு வந்து கிடையாது. அதுதான் வந்து நான் அயனைசிங் அப்படிங்கிறது. ஸோ நான் அயனைசிங்னா இட் லேக் சஃபிஷியன்ட் எனர்ஜி வந்து அதுக்கு போதுமானதாக கிடையாது. எதுக்கு அப்படின்னா, டு பிரேக் அப்பார்ட் டிஎன்ஏவை வந்து உடைக்கிற அளவுக்கு அதுக்கு எனர்ஜி கிடையாது. ஸோ அப்படி உடஞ்சது அப்படின்னா அண்டு காஸ் செல்லுலார் டேமேஜ். ஸோ செல்லை வந்து டேமேஜ் பண்ணிடும் அது. ஓகேவா? ஸோ higher up the electromagnetic spectrum, well beyond those frequencies used by phones, there are clear health risk from extended exposure. So higher up the electromagnetic spectrum. So இந்த electromagnetic spectrum வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கும்போது அதனோட ஃப்ரீக்குவென்சி அதுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட ஃப்ரீக்குவென்சியை தாண்டி கொடுக்கும்போது used by mobile phones, there are clear health risk from extended exposure. அப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக ஹெல்த் ரிஸ்க் வந்து இருக்குது. ஸோ இது இவ்வளோ ஃப்ரீக்குவென்சி தான் கொடுக்கணும்னு இருக்குது. அந்த ஃப்ரீக்குவென்சியை தாண்டி கொடுக்கும்போது ஹெல்த் ரிஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். Sun's ultraviolet rays falls within this category and can lead to skin cancer. ஸோ சன்னோடலேருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ராவயலட் கதிர்வீச்சுமே வந்து இந்த வகையை சார்ந்தது தான். ஸோ அதுவும் நம்ம உடம்பு மேலே படும்போது ஸ்கின் கேன்சரை வந்து அது ஏற்படுத்துறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. தேர் ஆர் ஸ்ட்ரிக்ட் அட்வைசரி லிமிட் ஃபார் எக்ஸ்போஷர் to even higher energy radiation level such as X-rays and gamma rays, which can both lead to damaging effect within the human body. People are understandably concerned over whether they might elevate their risk of cancer, but it's crucial to note that radio waves are less energetic than even visible light we experience every day. Dr. Grims. So Dr. Grimsங்கிறவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, people are understandably concerned over whether they might elevate the risk of cancer. ஸோ இந்த கேன்சர் வராமல் வந்து தடுக்க முடியுமா அப்படின்ட்டு வந்து ஒவ்வொரு பீப்புளுமே வந்து பார்த்துக்கிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. பட் இட்ஸ் குருஷியல். அது வந்து தீர்மானிக்க முடியாது. ஏன்னா வந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து சில சமயம் வந்து நம்ம ஹையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், சில சமயம் வந்து லோவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து அந்த கேன்சர் வரதுக்கு ஹெல்த் ரிஸ்க் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து ஜென்ரலைஸாக வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. So should we worry about 5G transmitter? ஸோ அந்த 5Gயை பற்றி நம்ம worry பண்ணணுமா அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, 5G technology require a lot of new base station. These are the masts that transmit or receive mobile phone signals. ஸோ 5G technology வந்து அதுக்குன்னு ஒரு பேஸ் ஸ்டேஷன் வந்து தேவைப்படுது. அதாவது இந்த செல்லுலார் டவர் அமர்த்துவோம்ல, அது வந்து தேவைப்படுது. ஸோ அது மூலமாக தான் வந்து இந்த சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். But crucially, because there are more transmitters, each one can run at lower power levels than previous 4G technology, which means that the level of radiation exposure from 5G antennas will be lower. But இதை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா, there are more transmitters. நிறைய transmitters வந்து இருக்குது இந்த base station. Each one can
ரன் அட் லோவர் பவர் லெவல்ஸ். ஸோ நிறைய டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குங்கிறதுனால அதை லோவர் பவர் லெவலில் தான் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. தர்ஃபோர் அது 4G டெக்னாலஜி ஏற்படுத்துறதை விட கம்மியான ரிஸ்க் தான் வந்து 5G டெக்னாலஜி வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. What about heating danger? Part of the 5G spectrum transmitted under international guidelines falls within the microwave band. Microwaves generate heat in objects through which they pass. However, at levels used for 5G, the heating effects are not harmful, says Professor Rodney Croft, an advisor to the International Commission on Radiation Protection. ஸோ மைக்ரோவேவ்ஸ் ஜென்ரேட் பண்ணுற ஹீட்டை விட இது ஜென்ரேட் பண்ணுற ஹீட் வந்து ரொம்ப கம்மி தான். The maximum radio frequency level that someone in the community could be exposed from 5G is so small that no temperature rise has been observed to date. ஸோ இதுலேருந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆன மாதிரி இது வரைக்கும் எந்த வித ஆதாரமும் வந்து கிடைக்கல. ஸோ லிமிட் டு எக்ஸ்போஷர். ஸோ எவ்வளோ லிமிட் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக உள்ள சில வீடியோ லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹவு 5G டிஃபர்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் நெட்வொர்க் டெக்னாலஜிஸுங்கிறதுக்கு வந்து ஒரு லிங்க்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ராமினென்ட் சயின்டிஸ்ட் வாண்ட் தட் 5G குட் பொசஸ் ஹெல்த் ஹசார்ட்ஸ், இதுக்கு வந்து ஒரு லிங்க்கு. இதை மாதிரியெல்லாம் இது ரிலேட்டடாக வந்து லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்க்ஸை வேணும்னா வந்து நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து 5G நெட்வொர்க் இருக்குல்ல, இந்த 5G நெட்வொர்க் வந்து ஹெல்த் ரிஸ்க்கை வந்து கொடுக்குமா, எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பேசேஜை வந்து பாருங்கள். ஸோ இதோட வந்து நமக்கு 5th யூனிட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகும்.